மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் யெகோவா ஷம்மா சிறுவர் ஊழியத்தின் சார்பாக அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நான் பேச போகும் வேதத்தில் உள்ள தலைப்பு நல் மனசாட்சி. 1 பேதுரு 3:16 நாம் வாசிக்கும் போது கிறிஸ்துவுக்கேற்ற நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள் என்பதாய் வாசிக்கிறோம். நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம் நல்மனசாட்சியின்படியான வாழ்க்கை மிக மிக அவசியமாகும். அடுத்தபடியாக 1 தீமோத்தேயு 1:18-19 நாம் வாசிக்கும் போது, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசம் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்க்கும்போது நற்சாட்சியின் ஜீவியமில்லை. காரணம், மனசாட்சியே இல்லை, உண்மை இல்லை. சாதாரணமாக இன்றைய உலகில் குற்ற உணர்வு சுத்தமாக இல்லை. மற்றவர்களைப் போல நானும் என்கிற நிலையில் உள்ளது. வேதத்தில் லூக்கா சுவிசேஷம் 15 3 உண்மைகள் கூறப்பட்டுள்ளது. காணாமற் போன ஆடு, காணாமற் போன வெள்ளிக்காசு, காணாமற் போன இளைய குமாரன். இந்த 3 உண்மைகளும் காணாமற் போனதை கண்டுபிடித்தவுடன் சந்தோஷப்பட்டார்கள். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். யார் பாவி? கீழ்ப்படியதோர் எல்லாரும் பாவிகள். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை ரட்சிக்க அவர் உண்மையின் நீதியுள்ளவராய் இருக்கிறார். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, விசுவாசம் பெற்ற ஒவ்வொருவரும் சாட்சியாக வாழ வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16 நாம் வாசிக்கும் போது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் 1 பேதுரு 3:21 படி ஞான ஸ்நானமானது மாம்சலுக்கு நீக்குதலாயிராமல் தேவனை பற்ற நல்மனசாட்சியாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்தால் ரட்சிக்கிறது. இந்த வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் துர்மனசாட்சிக்கு நீங்களாக்கி நல்மனசாட்சியாக வாழ ஞான ஸ்நானம் பெற்று விசுவாச வாழ்க்கையை வெற்றியாக வாழ்வோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.